பேர் சுதா. அதாவது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு நம்பிக்கை, ஒரு அடையாளம் எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த அடையாளமோ நம்பிக்கையோ நம்மளை நாமே வருத்தப்படுத்திக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அது என்னோட கேள்வி இந்த புர்கா பற்றி தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, புர்கா நீங்கள் ஒருவேளை நம் பெண்களோட உடல் அங்கங்கள் தெரிஞ்சு ஆண்கள் சலனப்பட மாதிரி இருக்கக்கூடாது, அதுக்காக புர்கா போட்டுக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் மதத்தால் சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, இல்லை ஒருவேளை ஆரம்பத்துலேருந்து இப்படியே பழகினனால பெண்களே அதை விரும்பி ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் சரி, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் அப்படிங்கிறது ஹீட்டு தான். அப்போது அதுவும் கருப்புங்கிறது சூரிய கதிரை அப்படியே அப்சர்வ் பண்ணுறது. அந்த கருப்பு உடைகள் அணிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம சாதாரணமாகவே புழுக்கம் இருக்கும். அந்த வெயில் காலத்துலேயும் இந்த மாதிரி புர்கா எல்லாம் போட்டு இப்படி தான் இதுதான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு இருக்கிறது அவசியமா? இது எல்லா விதத்துலேயும் நம்ம கால சூழ்நிலைக்கேற்ற சில விஷயங்கள் மாற்றிக்கிறோம். நம்பிக்கையை மாற்ற வேண்டியதில்லை, சில அடையாளங்கள் மாற்றிக்கலாம் இல்லையா? முதல் மேட்ரு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முஸ்லீம் பெண்கள் புர்காங்கிற ஒரு உடையை அணிகிறார்கள். இந்த உடை அது இந்த காலத்துக்கு அது இந்த கருப்பு உடை, குறிப்பாக வெயில் காலத்தில் கருப்பு உடை நல்லது கிடையாது சயின்டிஃபிக்காக. ஏன்னா கருப்புக்கு தனித்தன்மை இருக்கத்தான் செய்கிறது. இருக்கிற கலர்கள்லையே கருப்பு என்ன செய்யும்னு கேட்டால் வெப்பத்தை உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதனால தான் கொடையெல்லாம் கருப்பு கலரில் போட்டிருப்பாங்க. வேறு துணியில் இந்த காலத்தில் ஃபேஷன் கொடையாக போச்சு. இப்போ அந்த காலத்தில் கொடை எப்படி தான் இருக்கேன், கொடைனால கருப்பு கலர் தான். அந்த மாதிரி தான் கருப்பு துணிலாம் போடுவாங்க. அந்த வெப்பத்தை வாங்கிக்கணும். வேறு கலர் போட்டால் வெப்பத்தை இறக்கணும். அப்படியே அந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டு தான். அது ஆனால் முதல்ல இஸ்லாத்தில் புர்காண்டா என்ன, அதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். புர்காங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் அணிகிற ஆடையும் கிடையாது, குறிப்பிட்ட மாடலில் அணியக்கூடிய ஒரு உடையும் கிடையாது. புர்காங்கிறது என்னன்னு கேட்டால் முகம் கையை தவிர மற்ற பகுதிகளை மறைக்கக்கூடிய ஒரு ஆடை. அது வெள்ளையாக இருக்கலாம், அது பச்சையாக இருக்கலாம், அது மஞ்சளாக கூட இருக்கலாம், எந்த விதமான வண்ணத்தில் வேண்டுமானால் இருக்கலாம், அல்லது சும்மா சுற்றி கொள்ளக்கூடிய ஒரு துணியாக கூட இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு மாடலில் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இது நல்ல வழி. இஸ்லாத்தில் கருப்பில் போடுங்கன்னு எந்த ஒரு இடத்துலையும் சொல்லப்படவில்லை. குரானில் இருந்தால் தான் அது இஸ்லாம். நபிகள் நாயகம் சொன்னால் தான் அதுக்கு பேர் இஸ்லாம். குரான்லையோ நபியுடைய போதனைகள்லையோ இந்த உடையுடைய நிறம் என்ன செய்யப்படவில்லை, கருப்பு நிறம் போடுங்கள் என்று வலியுறுத்தப்பட்டது இல்லை. ஆனால் பொதுவாக இந்த கருப்பை தேர்ந்தெடுக்கிற காரணம் என்னென்னு கேட்டால், இவங்களா நானாக சொல்கிறது, பெண்கள் விரும்பி தேர்ந்தெடுக்கிற காரணம் என்னென்னு கேட்டால், கருப்பு கலரை அதிகரித்து காட்டும். கருப்பு இருக்குல்ல, அது நான் கொஞ்சம் கருப்பு சட்டை போட்டால் கொஞ்சம் வெள்ளையாக தெரியுவேன், வழங்குதா? ஏன்னா அதை கூட கொஞ்சம் நல்லா பிரைட் ஆயிடுவேன்ல. அதுக்காக வேண்டி இது இயற்கையாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த கருப்பு போடும்போது அவங்களுடைய கலர் கொஞ்சம் கூட காட்டும். வெள்ளையாக இருக்கிறவங்க, கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளை சட்டை போட்டாங்கன்னு வைங்க, அவங்களுடைய கலர் டபுள் கருப்பாக தெரியும். கருப்பு கலரில் இருக்கிறவங்க வெள்ளை சட்டை போட்டாங்கன்னா அவங்கள்ட்ட இயற்கையாக என்ன கருப்பாக இருப்பாங்களோ அது மாதிரி இருமடங்காக என்ன செய்யும். ஏன்னா கம்பேர் தானே, கண் ஏமாந்துடும். கம்பேர் பண்ணும்போது என்னவாயிரும், அதை சரியாக மதிப்பீடுல தப்பு செஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு நன்மையை கருதி அவங்க கருப்புன்னு தேர்ந்தெடுத்திருக்கலாம் நானாக நினைக்கிறேன். கருப்பை தேர்ந்தெடுக்கிறது இதே மாதிரியான அமைப்பில் அவங்க வெள்ளையாக கூட போட்டுக்கிறலாம். அல்லது காலத்துக்கு தகுந்த மாதிரி, குளிர்காலத்துக்கு கருப்பு சிறந்த உடை, குளிர்காலத்தில் போடுறதுக்கு என்னது கருப்பு ரொம்ப சிறந்த உடை, குளிரெல்லாம் அதே மாதிரி தடுக்கக்கூடியதாக இருக்கும், வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த வெயில் காலத்தில் மட்டும் போடுவதற்கு 2 வகையாக மாற்றி கொண்டால் கூட அது பிரச்சனை கிடையாது. அந்த மார்க்கத்தில் சட்டம் கிடையாது. அது அவங்களுக்கு இந்த சட்டத்தை விளக்கியாச்சு. அதே நேரத்தில் இந்த பெண்கள் இந்த முகம் கையை தவிர மற்ற பகுதிகளை மறைக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு பிற்போக்கு மாதிரி என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் கருதுகிறார்கள். இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கிறதுங்கிறதெல்லாம் விட்டு எல்லா நம்பிக்கையிலேருந்து வெளியே பகுத்தறிவோடு நின்று நம்ம இதை சிந்திச்சு பார்க்கணும். என்ன சிந்திச்சு பார்க்கணும், ஒரு மனிதனுக்கு முகம் கையை தவிர மற்ற பகுதிகள் வெளி உலகத்துக்கு தெரிவது அவசியமா? பொம்பளை விட்டுருவோம். இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு முகமும் கையும் தான் தெரியுது. மன்மோகன் சிங் இந்த நாட்டுக்கு பிரதமர் இருக்கார், அவருக்கு மண்டை கூட தெரியலை, மண்டையில் பாதி தான் தெரியுது, விளங்குதா? கை தான் தெரியுது. பிரதமர் அவரை தடுத்துச்சா? அவருக்கு என்ன இடையில் என்ன தெரியுதுன்னா, பிரதமருக்கு பயிர் தெரியுதா, தொப்புள் தெரியுதா, இவ்வளோ வரைக்கும் கை அவருக்கு தெரியுதா? அப்போ முழுமையாக உடை அணிந்து கொள்வது
முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தால் வாஜ்பாய் பிரதமராக வந்திருக்க முடியாது, மன்மோகன் சிங் பிரதமராக வந்திருக்க முடியாது. அதே மாதிரி வந்து எத்தனையோ தலைவர்கள் நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களாம் என்ன இருக்கிறாங்க, அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த உடை வந்து கையையும் முகத்தையும் வெளி அந்நிய ஆண்கள்கிட்ட வெளி உலகத்தில் வரும்பொழுது பலவிதமான பார்வை உள்ளவங்க இருப்பாங்க என்பதற்காக வேண்டி பெண்கள் மறைத்து கொள்ளுங்கள்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்கள் அந்த உடை தான் அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்கள் அணிய தயாராக இருக்கிற உடைய பெண்கள் அணிய தயாராக இருக்க மாட்டேங்கிறாங்க. அதான் டேஞ்சரான ஒரு மேட்ரு. நீங்கள் பாருங்கள், இங்கே இருக்கிற ஆம்பளைங்க, அரக்கை சட்டை போட்ட ஆம்பளை கூட எடுத்துக்கிறங்க, எந்த ஆம்பளைக்காவது வயிறு தெரியுமா, தொப்புள் தெரியுமா? தெரியாது. ஆனால் பெண்கள் நீங்கள் ஒரு சபையில் நீங்கள் பாருங்கள், பாதி பேருக்கு என்ன செய்யும், இந்த இடையில தெரிய வேண்டியது என்ன மஸ்ட் அவசியம், இதில் என்ன பெண்களுடைய முன்னேற்றம் என்ன இருக்கிறது, இதனால் பெண்கள் எண்ணத்தில் உயர்ந்துட போகிறார்கள், இதனால் படிப்பு வராதா, இதை வந்து ஓப்பன் பண்ணால் தான் படிப்பு ஏறுமா, இதை மறைச்சி இருந்தால் படிப்பு வராதா? அப்போ நம்ம என்ன யோசிக்கணும், ஒரு கண்ணியமானு ஒன்று இருக்குது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு சட்டியை போட்டுன்னு அந்த சபைக்கு வரலாமா? ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும், ஒரு சபைங்கிறதுக்குண்டு ஒரு என்ன இருக்குது, ஒரு கண்ணி சபைன்னா வெளி மக்கள், வீடுங்கிறது வேற, வீட்டுக்குள்ளே இருப்போமா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிட்டு இருப்போமா, அந்த கதைக்கு வேற. வெளியில் ஒரு சபைக்குன்னு வரும்பொழுது கொஞ்சம் கண்ணியமாக என்ன செய்யணும், இருக்கணும்ன்ற நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இந்த விஷயத்தில் ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் மறைக்கணும்னு நம்ம எல்லாருடைய அறிவும் சொல்லுது. ஆம்பளை அளவுக்கு பொம்பளை மறைக்கணும்னு எந்த ஒரு ஆம்பளையும் சொல்லவே மாட்டான். ஆனால் நம்ம என்ன நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது, பெண்களுடைய உடை வேணும்னு குறைக்கிறார்கள். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போங்க, ஆம்பளைக்கு யூனிஃபார்ம்னு போடுறான், ஃபுல் பேண்ட்டு போடுறான், பொம்பளைக்கு யூனிஃபார்ம்னு முட்டுக்கால் வரைக்கும் போடுறான். இது ஏன்னா ஆம்பளைக்கு பொம்பளைக்கு ஒன்றா வச்சு போடலாமா இல்லையா? ஆம்பளை யூனிஃபார்ம் எப்படி இருக்குது ஸ்கூலில், ஆம்பளைக்கு யூனிஃபார்ம் ஃபுல் பேண்ட்டுங்க, பொம்பளைக்கு யூனிஃபார்ம் அறத்தோட. அப்போ எப்படி இவன் படிப்பான்? அதுக்கு தான் மார்க் வாங்க மாட்டேங்கிறான். பொம்பளை மட்டும் படிக்கிற காரணம் என்னென்னா இதுதான் காரணமே. இவன் வந்து புஸ்தகம் பார்க்குறப்ப தொடையை பார்த்துட்டு இருக்கிறான், நடக்குமா நடக்காதா? அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ ஆண்கள் பெண்களை பார்த்து ஈர்க்கிறான்னு நல்லா தெரிகிறது. அப்படி இருக்கும்போது என்ன செய்யுங்க, ஆம்பளையும் பேண்ட்டை போட்டுருவா பொம்பளையும் போட்டுவான்னு சொல்லுங்கள். ஆம்பளையை வந்து ஃபுல் பேண்ட்டோட விடுறான், பொம்பளையை வந்து வேணும்னு தொடக்கி மேலே அந்த ட்ரெஸ்ஸை போடுறது தான் உனக்குரிய யூனிஃபார்ம் என்பது வந்து இது வந்து லாஜிக் இருக்கா, இதில் உண்மை இருக்குதா, இதில் நாகரிகம் இருக்கிறதா, இதை வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அவ்வளோ வேணாங்க. அந்த விளையாட்டு விளையாடுறான்ல, டென்னிஸ் விளையாடுறான்ல, ஆம்பளைக்கு டென்னிஸ் ட்ரெஸ் என்ன, பெருமுடா பேண்ட்டு, பொம்பளைக்கு ட்ரெஸ் என்ன, ஜட்டி தெரியக்கூடிய ஒரு கவுனு, பார்த்தீங்களா இல்லையா? பொம்பளை டென்னிஸ் விளையாடினான்னா இங்கே தான் இருக்குது, சானியா மிர்சாவிலேருந்து யார் எடுத்தாலும் என்ன இருக்குது, முக்கா தொடக்கி மேலே போயிடுது, பார்க்குறீங்களா இல்லையா? ஆம்பளைக்கு என்ன ட்ரெஸ்ஸு, அதே விளையாட்டு, ஒரே விளையாட்டு. ஆம்பளை விளையாடினா முக்கா பேண்ட்டு, முட்டுக்கால் வரைக்கும் போகக்கூடிய முக்கால் பேண்ட்டு. பொம்பளை விளையாண்டு அதே விளையாட்டு தானே, அவளுக்கு ஏன் குறைக்கிறீங்க? மேற்று நீ வேணும்ல ஒரு காமுக சிந்தனையோடு பண்ணியிருக்கிறாங்க. ஆம்பளையில வந்து இந்த பொம்பளையில வேணும்னு ரசிக்கிறதுக்காக வேண்டி இதுதான் பொம்பளைக்கு ஏற்றதுங்கிற மாதிரி ஒரு கருத்துருவாக்கத்தை உண்டாக்குறாங்களே, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது? இதனால தானே எல்லா விதமான தவறுகளும் நடக்கக்கூடிய காட்சியில் நம்ம பார்க்குறோம். அவ்வளோ வேணாங்க. சினிமாவை நீங்கள் எடுத்துக்கிறங்க, சினிமாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆம்பளைகளை கவர்வதற்குன்னு சில காட்சிகள் சினிமாவில் வைக்குவான், பொம்பளையை கவர்வதற்குன்னு சில, அப்போ தானே கமர்ஷியலாக லாபமாக இருக்கும். ரெண்டு பேரும் போய் பார்த்து தானே சினிமா ஓணும். ஆம்பளையை கவர்றதுக்கு பொம்பளையை கவர்றதுக்கு என்ன பண்ணுவான், ரெண்டு ஒப்பாரி வச்சுருவாங்க. பொம்பளை எப்போ கவருவாங்க, ரெண்டு அழுகை காட்சி, அப்படி கண்ணீர் விடுற மாதிரி வந்தால் பொம்பளை கூட்டம் அழ மோதும். அந்த மாதிரி அழுகை காட்சி சோகமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அது பொம்பளைகளுக்கு பிடிக்கும். அது அந்த மாதிரி நாள் வச்சுருவானா. நம்மளை கவர்றதுக்கு என்ன பண்ணுறான், ஒரு ஜட்டி, ஒரு 2 பீஸ் முடிஞ்சு வச்சா. இதுதான் ஆம்பளை கவர்றதுக்கு என்னது, இந்த மாதிரி ஒரு பொம்பளையை விட்டோம்னா ஆம்பளை கூட்டம் பிச்சுக்கிட்டு போவோம். எப்படி கணக்கு பண்ணுறான்னு பார்த்தீங்களா? நம்மளை கவர்றதுக்கு அவன் எந்த டெக்னிக்கை கையாளுறான், பொம்பளையில் கவர்றதுக்கு என்ன கையாளுறான்னா என்ன விளங்குது? அப்போ பெண்களை வந்து இந்த மாதிரி பார்க்கணும் என்பதில் ஆண்கள் வந்து மோகம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவன் தங்கச்சி அவன் பொண்டாட்டியை இந்த மாதிரி ஒளி உலகத்தில் விட ஒத்துக்கிறாத ஒருத்தன் கூட இன்னொருத்தி, அவள் யாரோ ஒருத்தி, நமக்கு ஒரு சகோதரி மாதிரி, அவளை இந்த மாதிரி பார்ப்பதற்கு விரும்புகிறானே. எப்படி எத்தனை பெண்ணுரிமை இயக்கங்கள்லாம் போய் அந்த போஸ்ட்டுக்கு அந்த போஸ்டர் ஒட்டுவாங்கள்ல, தார் பூசுகிறாங்க போய், இந்த மாதிரி ஜட்டியோட பொம்பளை போடலாமான்னு. அவள் உரிமைன்னு விட்டு போயிட வேண்டியதானே? அப்போ உரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஆபாசம் ஏன் சொல்கிறீங்க? அவள் உரிமை தானே அது. அவள் உரிமையை பயன்படுத்தி அவர் ஜட்டியை மட்டும் போட்டு நிற்கிறான். உங்களுக்கு என்ன, பெண் உரிமை இயக்கத்துக்காரங்க தார் பூசி அழிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன விளங்குறோம், பெண்கள் கண்ணியமாக இருக்கணும். என்ன சமூகத்தில் என்ன இருக்கணும், ஒரு சட்டையே போடுறாங்க, சட்டைக்கு எதுக்கு ஜன்னல் வைக்கிற, பின்னாடி ஜன்னல் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆம்பளை சட்டைக்குங்க ஜன்னல் இருக்குதா? சட்டையிலையும் எங்களுக்கு ஜன்னலை காணா, பனியன்லையும் ஜன்னல் இருக்காது.
பொம்பளைக்கு என்ன இப்படி ஜன்னல்லாம் வைக்கிறாங்க? அது என்னத்துக்காக இதை வைக்கிறீங்க? அதனுடைய பர்பஸ் என்ன? இந்த இடையில இந்த தொப்புல இப்படி காட்டுறதுனுடைய பர்பஸ், அதனுடைய நோக்கம், பயன் ஏதாவது நன்மை தான் செய்யலாம். அதனால கிடைக்கிற நன்மை உலகத்துக்கு, உங்களுக்கு, எங்களுக்கு, யாருக்காவது கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? ஆம்பளையை சுண்டி இழுப்பதை தவிர ஒரு நன்மை கிடையாது. நீங்கள் பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொம்பளை இப்படி இழுத்து இழுத்து என்ன செய்வாங்க? சேலையை மூடுவாங்க. அப்போ விலைக்கெல்லாம் எவனோ ஒரு மாதிரியாக பார்க்குறாண்டு. ஏன் தெரியுதுல? அதான் பார்க்குறாண்டு, அதைத்தான் பார்க்குறான்னு உங்களுக்கு தெரியும் போது அது மாதிரி நடக்க வேண்டியதானுங்க. ஆம்புளையுடைய பார்வை எங்கே போகுதுன்னு உங்களுக்கு தெரிகிறது என்றால் அப்போ நம்மளை ஒரு போக பொருளாக பார்க்குறான், நம்மளை மனுஷனாக பார்க்கல, ஒரு காம பொருளாக இவன் பார்க்குறான்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணியமாக இருக்க தான் நம்ம நினைக்கணும். இந்த மாதிரி காரணம் தான். கலர்களெல்லாம் முக்கியம் இல்லை. உங்களுடைய சுடிதாரே அதுக்கு ஏற்ற உடையாக இருந்தால் அழகாக போட்டுக்கிறலாம். சுடிதார் போடுறீங்க, கை முகம் தான் தெரியுது, எல்லாமே அழகாக, அது அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த இந்த குறிப்பிட்ட புர்காத்திக்கு மாட்டணுங்கிறதெல்லாம் கிடையாது. சுடிதாராக லூஸாக இருக்கணும், டைட்டாக இருக்கக்கூடாது. இறுக்கமாக இருந்தால் அதுவும் மனிதனை பார்க்க தூண்டும். இறுக்கமாக இல்லாமல் லூஸான முறையில் ஒரு ட்ரெஸ் அணிந்து கொண்டார்களே ஆனால் அதான் நாங்கள் இஸ்லாம் சொல்லுதே தவிர இது வந்து எந்த வகையிலையும் இது படிக்கிறதுக்கு தடை ஆகுமா? முன்னேறுவதுக்கு தடை ஆகுமா? விளையாடுறதுக்கு தடை ஆகுமா? ஆகாது. அப்போ இதை தான் நம்ம இஸ்லாம் என்ன சொல்லுகிறது. கூடுதலாக உங்களுக்கு விவரத்துக்காக வேண்டி இஸ்லாம் பெண்கள் உரிமை, இதில் கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதான்னு ஒரு புஸ்தகத்தில் நிறைய விவரங்களை சம்மந்தமாக எழுதியிருக்கிறோம். அதில் பார்த்துக்கிறேங்க.